ஹாய்! கத்தார் போயிட்டு டெசர்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலனா எப்படி? டெசர்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏடிவி, பக்கி இல்லைனா கேமல் ரைட், லேண்ட் க்ரூசரில் வந்து டெசர்ட் சஃபாரி இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. நான் ஆல்ரெடி டெசர்ட் சஃபாரி பண்ணியிருக்கேன். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். டெசர்ட் சஃபாரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அத ட்ரை பண்ணுங்க. இப்போ ஏடிவில ரைட் போலான்னு தான் இருந்தேன். ஆனா, இப்போ ரூல்ஸ் எல்லாம் கத்தார்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏடிவில வந்து யூஸ் பண்ணி சாண்ட்ல ரைட் போக முடியாது. பக்கி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ, அதனால பக்கி யூஸ் பண்ணி தான் நாங்க ரைட் போயிருந்தோம். நம்ம ஏடிவி ஓட்டுறதா இருந்தா, அவங்க என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க. அது சாண்ட் கிடையாது. அங்க ஓட்டுற மாரி இருக்கு. ஏஜ் வைஸ்க்கு ஏத்த மாரி ஏடிவிஸ் வச்சிருக்காங்க. சின்ன பசங்க கூட அந்த என்க்ளோஸ் ஸ்பேஸ்ல ஓட்டலாம். நைட்ல கூட ஏடிவிஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க நான் பார்க்கும்போது. நம்ம வெஹிக்கிள் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா, இங்கே நெறைய ஸ்கேம் நடக்கும். நெறைய ஷாப்ஸ் வந்து பக்கீஸ், ஏடிவி குடுப்பாங்க. ஆனா, நம்ம காஸ்ட்டு அதிகமா சொல்லுவாங்க. டூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நெறைய ஸ்கேம் நடக்கும். ஸோ, அத வந்து நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணணும். 2, 3 கடை போய் விசாரிச்சுட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பக்கி ரைட் கூட நம்ம ஓட்டுறதா இருந்தா, முன்னாடி வந்து அந்த ஷாப்லேருந்து ஒருத்தவங்க ஏடிவில முன்னாடி ரைட் போவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போற மாரி இருக்கும் சாண்ட்ல. ஸோ, இது வந்து மேண்டேட்டரியா இங்க வந்து இப்போ ஃபாலோ பண்றாங்க. நான் ஒரு ஈவினிங் ஒரு 4:00 அந்த மாரி போயிருந்தேன் டெசர்ட்க்கு. ஸோ, அதனால வந்து டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிலும் கம்மியா, இருட்டு டைம் ஆகுறதுனால, ஸோ கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பகி ரைட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்மெட் கண்டிப்பா வியர் பண்ணணும். அது ஷாப்லயே குடுத்துருவாங்க. ஏடிவி ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா, நாங்க பக்கி ஓட்டும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வண்டியில. ஸோ, அவர் இருந்ததுனால அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நாங்க பக்கி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லாம் வந்து பக்கீஸோட வீல் வந்து சாண்ட்ல மாட்டிக்கிச்சு. ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அந்த வீல வந்து சாண்ட்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கு. செகண்ட் டைமும் வந்து பக்கியோட வீல் வந்து சாண்ட்ல மாட்டிக்கிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு. அந்த டைம்ல ஏடிவி ஓட்டுறவர் தான் வந்து அந்த வீல வந்து சாண்ட்லேருந்து எடுத்தாரு. அவருக்கே அது ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அந்த வீல எடுக்கிறதுக்கு வெளிய. இன்னும் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி போய் பக்கியில 3 டைமும் வந்து சாண்ட்ல வந்து வீல் மாட்டிக்கிச்சு. இந்த தடவ சாண்ட்ல வீல் மாட்டுனது மட்டும் இல்லாம, இன்ஜினே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏடிவி ஓட்டுனவர் மறுபடியும் வந்து ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பக்கி எடுத்துட்டு வந்து அந்த புது பக்கியில தான் நாங்க ஓட்டுனோம். ஸோ, அவர் மட்டும் இல்லன்னா கண்டிப்பா சாண்ட்ல அப்படியே மாட்டியிருப்போம். என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சுக்கவே இருக்காது. ஏன்னா இருட்டாயிரும், லைட் இருக்காது. சுத்தி ஃபுல்லா மணல் தான். எந்த சைட் போறதுன்னே தெரியாம இருந்திருக்கும். ஏடிவிய ஃபாலோ பண்ணி போறது ஆக்சுவலா வந்து குட் ஐடியா. புது வெஹிக்கிள் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரைடு கண்டினியூ பண்ணோம் புது வெஹிக்கிள்ல. சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இருட்டாகிற டைம்லயா, ஸோ இந்த டைம்ல பக்கில ரைட் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுத்தி மணல் தான். யாருமே இல்ல. செம்மையா இருந்துச்சு ரைட். கண்டிப்பா இந்த ரைட மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க இந்த ஆக்டிவிட்டிய. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம பக்கி ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோட்டோ செஷன் எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஏடிவி ஓட்டுனவரே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. சூப்பரா எடுத்து குடுத்தாரு எல்லா ஃபோட்டோஸுமே. இந்த பக்கி ரைடு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.